வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். பிப்ரவரி 23ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை. இன்று சர்வ ஏகாதசி திதி. இன்று மாலை 4:21 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று காலை 6:31 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:57 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று காலை 10:57 வரை திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூசம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கரணம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:32. சூலம் இன்று வடக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தனவரவுகள் கிடைக்கும். உங்கள் திறமையால் மேன்மையும் அனைவராலையும் பாராட்டப்படுவீங்க. வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மனை விருத்திக்கான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்க. வீட்டிலும் வெளியிடங்கள்லையும் மற்றவர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்காதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சற்று சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க. இன்னைக்கு உங்கள் ஆற்றலை குறைக்கும் விதத்தில் உங்கள் மனதில் அவநம்பிக்கையான உணர்வுகள் தோன்ற வாய்ப்பிருக்கு. நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் செயல்பட்டால் நீங்கள் சாதகமான பலன்களை பெற முடியும். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கடினமாக இருக்கும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கிய குறைபாடு காரணமாக உங்கள் பணிகளில் விரைந்து செயலாற்ற முடியாமல் போகலாம். இன்னைக்கு நீங்கள் ஆவேசமான மனநிலையில் காணப்படுவீங்க. இதனால உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. அதனால அமைதியான போக்கை கையாள பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு சற்று குறைந்து காணப்படும். உங்கள் பணத்தை திறமையோடு கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாயின் உடல் நலத்துக்காக இன்னைக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு கவலையை உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தனவரவுகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளா இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. செய்யும் தொழிலில் சில மாற்றங்களை செய்யறதால லாபம் அடைவீங்க. அமைதியான செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் மாற்றமான சூழல் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் உண்டாகும். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும்.
பிள்ளைகளின் உயர்கல்வி மற்றும் உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. சிக்கனமா செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க. நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். உங்க நோக்கம் நிறைவேறும் வகையில நல்ல முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. பணியிடத்துல உங்க மனதில் காணப்படும் உறுதி காரணமா உங்க பணிகளில் முன்னணியில் இருப்பீங்க. உங்க பணிகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைப்பதோட அவங்களோட கவனத்தையும் நீங்க ஈர்ப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட இனிமையா பேசி இன்றைய நாளை நீங்க சந்தோஷமா கழிப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். பணத்தை உங்க சொந்த தேவைக்கு பயன்படுத்துறதோட சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் பெரும்பாலும் ஏற்படாது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் எளிதில் முடியும்னு எதிர்பார்த்த காரியங்களில் காலதாமதம் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குணநலன்களில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். முக்கியமான பிரமுகர்களை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. புதிய வேலை சிலருக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு முடியும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகளால் லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் சற்று குறைந்தே காணப்படும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறத சற்று கடினமாகவே உணர்வீங்க. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட உரையாடும் சமயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிச்சூழல் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்காது. உங்களின் கடின உழைப்புக்காக நல்ல பெயரை பெற முடியாத சூழல் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணையால் இன்னைக்கு நீங்கள் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீங்க. இது மாதிரியான உணர்வுகளை தவிர்த்து இன்றைய நாளை நீங்கள் சந்தோஷமானதாக மாற்ற முயற்சி செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக இன்னைக்கு அதிக செலவுகள் செய்ய நேரிடும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தந்தையின் உடல் நலனுக்காக செலவு செய்ய நேரிடும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு.
செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் குறையும், எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களின் செயல்களை விமர்சனம் செய்யறதை தவிர்க்கிறது நல்லது. பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தினரின் பாராட்டுகள் கிடைக்கும். மாணவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க முயற்சி செய்தா தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலை உண்டாகும். எந்த விஷயத்திலையும் பொறுமை அவசியம் தேவைப்படும். பணியிடத்தில் உங்கள் பணிகள் சற்று அதிகரித்து காணப்படும். பணியிட சூழலில் சுமூகமான நிலை இருக்காது. சக பணியாளர்களுடனான தொடர்பில் சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணையோட அமைதியோடையும் கட்டுப்பாடோடையும் பழக பாருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கும் வகையில் நாவடக்கம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண பற்றாக்குறை காணப்படும். செலவுகளும் அதிகரித்து காணப்படும். உங்கள் தேவைகளுக்காக கடன் வாங்குவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தோல் சம்பந்தமான பாதிப்புகளும் களைப்பு மற்றும் தூக்கமின்மை உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும். எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிறது நல்லது. போதுமான அளவு ஓய்வெடுத்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு அதிக உழைப்பின் பேரில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான சூழ்நிலைகள் உண்டாகும். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் மேம்படும். மனதை உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பெண்களுக்கு டென்ஷன், வீண் அலைச்சல், காரிய தாமதம் இதெல்லாம் உண்டாக வாய்ப்பிருக்கு. தந்தையின் உடல்நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை படிப்படியா தென்படும். இன்னைக்கு சிறந்த நாளாவே உங்களுக்கு இருக்கும். நீங்க இன்னைக்கு விரைந்து செயல்படுவீங்க. இதனால திருப்தி உண்டாகும். இன்னைக்கு பயணங்களால ஆதாயம் ஏற்படும்.
உங்கள் செயல்பாடுகளில் வளர்ச்சி தென்படும். பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் பணிகளில் மும்முரமாக ஈடுபடுவீங்க. உங்கள் பணிகளை திறம்பட மேற்கொள்வீங்க. உங்கள் நலன் குறித்த முக்கியமான முடிவுகள் எடுக்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். நிதிநிலை சுதந்திரமா இருக்கும். பணத்தை நகை மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட ஆற்றல் மற்றும் தைரியம் நிறைந்து காணப்படும். இதனால நல்ல ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்க சாதுரியமான பேச்சுக்களால அனைவரையும் கவருவீங்க. தொழில் போட்டிகளில் வெற்றி காண்பீங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை பேசி தீர்த்துப்பீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட இணக்கமான சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும். சிறிதளவு முயற்சியாலையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் திறமையை வெளி உலகத்திற்கு நிரூபிப்பீங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கையோட காணப்படுவீங்க. பணியிடத்தில் அதிக பணிகள் இருந்தாலும் உங்கள் திறமைகளால் சிறப்பாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. எல்லாருடைய பாராட்டுதல்களையும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மனம் திறந்து பேசுவீங்க. இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட பணம் மிகுதியா இருக்கும். உங்க பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனதில் காணப்படும் தைரியம் மற்றும் திருப்தி காரணமா உங்க ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். கடினமான பாடங்களையும் இன்னைக்கு நீங்க எளிதாக படித்து முடிப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும்.
ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உறவினர்களுக்கிடையே உங்கள் மீதான மதிப்பு உயரும். திட்டமிட்ட பணிகளை இனிதே செய்து முடிப்பீங்க. புதிய செயல் திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்வீங்க. வெளியூர் தொழில் முயற்சிகளால் லாபம் அடைவீங்க. பணியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முயல்வீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதால் அனுகூலமான சூழல் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலர் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. பிரியமானவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. கல்யாண முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும். வியாபாரத்தை சிலர் பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் சிலர் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். இன்னைக்கு சிறந்த வளர்ச்சி காணப்படும். உங்கள் சிறிய முயற்சியால் பெரிய வெற்றி காண்பீங்க. இன்னைக்கு நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு காணப்படுவீங்க. சக பணியாளர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துப்பீங்க. உங்கள் பணிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பான முறையில் பழகுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீரான ஆரோக்கியம் காணப்படும். உங்கள் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்புகள் உயரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். மாணவர்களுக்கு நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் கிட்ட அமைதியோடு நடந்துக்கிறது நல்லது. செய்யும் பணிகளில் பதற்றம் இல்லாமல் செயல்படுறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து செல்ல பாருங்க. மனதில் இனம் புரியாத சோர்வு உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு. எதிர்பார்த்த பணம் கிடைப்பது சிலருக்கு தாமதமாகும். ஆனாலும் நண்பர்கள் உங்கள் தேவைகளை அறிந்து செய்யும் உதவி உங்களுக்கு ஆறுதலை உண்டாகும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சில சிரமங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்னைக்கு சில அசௌகரியங்கள் காணப்படும். அதுக்கு உங்கள் மன அழுத்தங்கள் காரணமாக இருக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்க இனிமையான இசை கேட்கிறதும் இறை வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளை சமாளிப்பதை கடினமாக உணருவீங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதால் உங்கள் பணிகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணத்தை கையாள்வதை கடினமாக உணருவீங்க. சிலருக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் பதற்றம் காரணமாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க பதற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் சற்று மந்தமான போக்கு காணப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும்.
உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். அனிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளா இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் சாதகமான சூழல் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பொருள் லாபம் கிடைக்கும். நண்பர்கள் கிட்ட பேசி மகிழ்வீங்க. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். நிர்வாகத்துறையில் நீங்கள் செய்யும் மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். சக பணியாளர்களால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியம் இழுபறியா முடியும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குறது நல்லது. வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களால செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சற்று மந்தமான நாளா உங்களுக்கு இருக்கும். சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலையும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையா யோசிக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்துல உங்க பணிகளை திறமையா ஆற்றுவதில் சில ஏமாற்றங்கள் அல்லது தடைகளை சந்திப்பீங்க. உங்க சக பணியாளர்களோட சண்டை சச்சரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட விவாதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து நட்போட பழகிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் தவிர்க்க முடியாததா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. சிலருக்கு முதுகு வலி மற்றும் தொண்டை சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சோதனைகளை கடந்து இறுதியில் சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும்.
ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் எண்ணிய செயல்பாடுகளில் முழுமையான ஈடுபாட்டோடு செயல்படுவீங்க. புதுவிதமான பயிற்சிகளில் ஆர்வம் உண்டாகும். குறுகிய தூர பயணங்களால மாற்றங்கள் உண்டாகும். வாக்குறுதிகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. புதிய முயற்சி பெரும்பாலும் சாதகமாகவே முடியும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியில் சாதகமாக நடந்து முடியும். மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு சகோதரர்களால தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட வாய்ப்பிருக்கு. வியாபாரம் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்னைக்கு வெற்றிகரமான நாளாவே உங்களுக்கு இருக்கும். நீங்க செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நீங்க நம்பிக்கையோட காணப்படுவீங்க. பணியிடத்துல உங்க பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்க செயல்திறனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்க பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும் அதிகப்படியான ஆற்றல் உங்க ஆரோக்கியத்தை சிறப்போட வச்சிருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஈடுபாடு அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால மகிழ்ச்சி உண்டாகும். விவாதங்களால நீங்க புகழ் அடைவீங்க. தாய் வழி உறவினர்களால கவலைகள் நீங்கும். பொதுக்கூட்ட பேச்சுகளில் ஆதரவான சூழல் உண்டாகும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். நண்பர்களோட கேளிக்கைகளில் கலந்துப்பீங்க. உத்தியோகம் தொடர்பான பணியில பொறுப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடனுக்குடன் செலவுகளும் நேர வாய்ப்பிருக்கு. சகோதரர்களால ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். உறவினர்களால சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால அவங்க கிட்ட கவனமா இருந்துக்கிறது நல்லது. நண்பர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. தந்தையோட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அவங்களோட பேசும் சமயத்துல பொறுமை அவசியம் தேவைப்படும். வியாபாரத்துல பங்குதாரர்களால ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு துடிப்பான நாளா இருக்கும். உங்கள் லட்சியங்கள் அடைவதற்கு உகந்த நாளா இன்றைய நாள் இருக்கும். நீங்க உங்களுக்குன்னு சில செயல்களை அமைச்சுக்கிட்டு அதுல வெற்றி பெறுவீங்க. பணியிடத்துல உங்க சக பணியாளர்களோட நல்லுறவை பராமரிப்பீங்க. கடினமான பணிகளையும் நீங்க எளிதா செய்து முடிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட நட்பான முறையில் பழகுவீங்க. இதனால இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணம் மிகுதியாக காணப்படும். உங்க பணத்தை பயனுள்ள வகையில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் நீங்க சௌகரியமா இருக்கிறதால நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களால பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும்.
மொத்தத்தில் இன்றைய தினம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் உயரும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் சுய தொழிலில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். திருத்தல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். உங்கள் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் உங்ககிட்ட கடுமையா பேசினாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிக்கிறதால மனதில் சலனம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாளில் குறைந்த அளவு பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். சில ஏமாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. எல்லா விஷயங்களையும் அப்படியே ஏத்துக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்துல நீங்க அதிகமா பணியாற்ற வேண்டி இருக்கும். உங்க பணிகளை திட்டமிட்டு செய்தா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட சுமூகமான உறவு நிலை காணப்படாம போகலாம். முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. இனிமையான வார்த்தைகளை பேசுறது நல்லது. உங்க வாழ்க்கை துணையின் விருப்பப்படி நடந்துக்க முயற்சி செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பயணம் மேற்கொள்ளும் சமயத்துல பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உங்க பணத்தை கவனமா கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய நேரிடும். உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான போக்கு காணப்படும். அதிகமா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை நீங்க பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மேலும் ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்கினால் கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும்.